லாஸ்ட் Thursday கிளாஸ்ல நம்ம வந்து நான் வந்து ஒரு 2 விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். லாஸ்ட் கிளாஸோட கன்டினியூவஸா. கரெக்ட்டா? 1 நமக்கு அந்த டிராப் டவுன் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். அது வரல. கரெக்ட்டா? அது ஏன் அப்டின்னா, ஒரு சிம்பிள் ஒரு மிஸ்டேக் தான். மிஸ்டேக் மீன்ஸ் அது கரெக்ட்டா நம்ம பண்ணணும். ஸோ வந்து என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். மேபி இப்போ சிலருக்கு வந்து ஆன்லைன்ல லிங்க் ஒர்க் ஆகல அப்டின்ற மாரிலாம் சொன்னீங்கல்ல. ஸோ நம்ம வேணும்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமா புதுசா? ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் sample.html. Okay, so just ஒரு HTML and base structure and bootstrap ஓட official website போயிட்டு ஜஸ்ட் இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம லிங்க் எடுத்துக்கலாம். இல்லை ரீட் த டாக்ஸ் அதை கொடுத்து இங்கே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் லிங்க் இருக்கும். அது வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எனி திங் இஸ் ஃபைன். மேபி உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக இங்கே இருக்க பாருங்க, இந்த லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ ஹெட் டேக்ல இருக்கு. நான் ஜஸ்ட் இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே அப்படியே பேஸ் செட்டப்பே இருக்கு. நம்ம இந்த பேஸ் செட்டப்பை அப்படியே காப்பி பண்ணிக்கலாமா? இதுக்கு நம்ம எல்லாமே காப்பி பண்ணிட்டு ஓகே டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிறேன். யா ஷோர். ஸோ இந்த பேஸ் கோடோட நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது நம்மளோட பேஸ் கோட், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இங்கே வந்து இந்த லிங்க் இருக்கா? ஸோ இதில் இந்த இன்டெகிரிட்டி கிராஸ் ஆர்ஜின் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதை வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் பேஸ் செட்டப். நான் ஜஸ்ட் எதுவுமே பண்ணல. பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டு இந்த இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டேப்ல ஜஸ்ட் இங்கே பேஸ் கோட் கொடுத்துருக்காங்க. பூட்ஸ்ட்ராப் இன்க்ளூடட் சிஎஸ்என் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு சாம்பிள் ஃபைல் தானே ஸ்டாப் பண்ணோம்னா இங்கே ஹலோ வேர்ல்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இது H1 டேக், கரெக்ட்? நம்ம இங்கே வந்து H1 டேக் போட்டிருக்கோம். மேபி நான் வந்து டிவ் போட்டு செக் பண்ணுவோமா? dev டாட் H1 header 1. ஓகே, ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக header 1. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. H1 டேக் ஒர்க் ஆகுது, ப்ளஸ் என்னோட H1 கிளாஸும் ஒர்க் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் பூட்ஸ்ட்ராப் வந்து லிங்க் ஆகிடுச்சு, நம்மளால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது வந்து ஆன்லைன் லிங்க். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நேராக இந்த பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகிறீங்க, ரீட் த டாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே செகண்ட் பாயிண்ட், இன்க்ளூட் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். இதில் இருக்க இந்த பேஸ் கோட் இதை நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் HTML கோடும் கிடைச்சிரும், சேம் டைம் இந்த லிங்க்கும் கிடைச்சிரும். ஓகேவா? இல்லை நான் தனியாக எனக்கு லிங்க் வேணும் அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ், இது அந்த ஹோம் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே சிஎஸ்எஸ் லிங்க் இருக்கும். இது சிஎஸ்எஸ் லிங்க். ஓகேவா? இது ஜாவாஸ்கிரிப்ட் லிங்க். இந்த சிஎஸ்எஸ் லிங்க்கை ஹெட் டேக்ல ஆட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் லிங்கை பாடி டேக்ல உங்களோட எலமெண்ட்டோட எண்டில் கால் பண்ணும். எலமெண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு கால் பண்ணிடும், எண்டில் தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் டேக் கால் பண்ணும். ஓகே ஓகே, ஸோ இது வந்து ஆன்லைன் மெத்தட். இப்போ நான் வந்து ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எப்பயும் போல் இந்த அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு டாக்ஸ்க்கு போய்க்கோங்க, ரீட் த டாக்ஸ். இங்கே செகண்ட் ஆப்ஷனில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இங்கே இந்த இடத்துல இந்த டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கம்பைல்டு சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதில் இருக்க இந்த டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும், ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். ஸோ அது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜிப் ஃபைல் மாதிரி
நான் இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சிஎஸ்எஸ்ல bootstrap.min.css ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் தானே நமக்கு வேணும். ஸோ அப்போ bootstrap.min இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலோட லொக்கேஷனை நம்ம காப்பி பண்ணணும், காப்பி as path. ஸோ இதோட லொக்கேஷனை நான் காப்பி பண்ணி ஜஸ்ட் இங்கே இந்த ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆன்லைன் ரெஃபரன்ஸ்க்கு பதிலாக அந்த ஆன்லைன் இது நான் ஆன்லைன் ரெஃபரன்ஸ். ஸோ இதை காப்பி கமெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் காப்பி பண்ண அந்த பாத்தை இங்கே போட்டுறணும். ஓகே ஓகே. ஸோ இதுதான் என்னோட ஃபைல் இருக்க லொக்கேஷன். ஸோ நான் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா சரி, இங்கே நம்மளோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண, அதாவது ஜிப் ஃபைல்ல இருந்து கன்வெர்ட் பண்ண அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலில் ஜேஎஸ்ன்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள bootstrap.bundle.min.js அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இங்கே இருக்கா, bootstrap.bundle.min.js. இதோட லொக்கேஷனை நம்ம காப்பி பண்ணிட்டு இங்கே போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் பதிலாக இந்த சோர்ஸ், ஸோ இதுக்கு பதிலாக ஜஸ்ட் நான் என்னோட பார்த்து நான் இங்கே கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு பேஜை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சேம் அவுட்புட் தான் இருக்கும். ஓகே. ஸோ பூட்ஸ்ட்ராப் ஆஃப்லைன்லேயும் ஒர்க் ஆகும். நீங்கள் லிங்க் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட லேப்டாப் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்கணும். ஆன்லைன் லிங்க் ஆட் பண்ணலாம், சிடிஎன் லிங்க் ஆட் பண்ணலாம். இதுவே ஆஃப்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட லோக்கலில் இந்த மாதிரி டவுன்லோட் ஃபைல் இருக்குது அப்படின்னா அப்போது இன்டர்நெட் தேவையில்லை, நீங்கள் இந்த ஃபைலை வந்து இந்த ரெஃபரன்ஸில் ஆட் பண்ணால் போதும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பூட்ஸ்ட்ராப்பை லிங்க் பண்ணணும். அண்ட் நான் வந்து ஆன்லைன் லிங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போது ஆன்லைன் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணனா எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் ஓகே, இப்போ புரிஞ்சுதுல எல்லாருக்கும்? மேபி டவுன்லோட் ஃபைல் வந்து காப்பி பண்ணுறதுல என்னோட சிஸ்டமில் நான் ரைட் கிளிக் பண்ணனா எனக்கு காப்பியஸ் பாத்துன்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். ஸோ அதனால் எனக்கு அந்த பாத் வந்து காப்பி ஆகுது. மேபி உங்கள் சிஸ்டமில் அது இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதுதான் அந்த இதோட பாத் கரெக்டாக. ஸோ இதுதான் அந்த இதோட லொக்கேஷன், மேலே இருக்க ஃபோல்டரோடது. பட் இந்த ஃபைல் நேம் மட்டும் இருக்காது. இல்லைனா ஜஸ்ட் இது வந்து இதை எடுத்து அப்படியே நான் ட்ராக் பண்ணி இந்த விஎஸ் கோடில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன்னா இங்கே எனக்கு இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத்துன்னு இருக்கா, ஸோ இந்த காப்பி பாத் கொடுத்தனால எனக்கு பாத் வந்து காப்பி ஆகிடும். நீங்கள் இப்படி காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபைல் வந்து காப்பி பண்ண முடியல அப்படின்னா கூட அது விஎஸ் கோடில் அந்த ஃபைலை ட்ராக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பாத் காட்டும். அப்போது அதோட பாத் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு சோர்ஸில் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து லிங்க் ஆகிடும், ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது புரியுதுல எல்லாருக்கும்? மேபி இது பர்டிகுலராக கேட்ட கவி அரிசி, ரைட்? யா. ஓகே. ஸோ தென் இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் எல்லா காம்பனன்ட்ஸும் ஒர்க் ஆச்சு, ஆனால் ட்ராப் டவுன் மட்டும் ஒர்க் ஆகலை, கரெக்டாக? அதுக்கு என்ன ப்ராப்ளம், நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணோம், இப்போ அது ஏன் அப்போ ஒர்க் ஆகலை இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ ஒன்று, அதாவது இப்போது லாஸ்ட் கிளாஸில் இந்த index.html ஃபைலில் தானே நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம், கரெக்டாக? அதாவது இந்த 2 லிங்க், அதாவது இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலையும் சிஎஸ்எஸ் ஃபைலையும் நம்ம இங்கே வச்சுருந்தோம் ஹெட் டேக்கில். அதுக்கப்புறம் இங்கே popper.js jQuery அதெல்லாம் வந்து போட்டிருந்தோம், கரெக்டாக? ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த jQuery வந்து
நம்மளோட பூட் ஸ்ட்ராப் 5 விட பிலோ வெர்ஷனாக இருந்தால் jQuery வந்து தேவை. 5.1க்கு மேலே இருக்குது, 5க்கு மேலே இருக்குது அப்படின்னா jQuery நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ நம்ம வெறும் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இங்கே நம்ம இந்த லிங்க் வந்து, அதாவது சிஎஸ்எஸ் லிங்க் வந்து ஹெட் டேக்ல நம்ம வந்து இங்கே லிங்க் பண்ணிட்டோம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இங்கே பாடி டேக்ல யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை ஹெட்லேயும் யூஸ் பண்ணலாம் லிங்க்குக்கு அப்புறம். பட் ஆனால் நமக்கு ட்ராப் டவுன் ஒர்க் ஆகணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ராப் டவுனோட அந்த காம்போனண்ட்டாக பூட் ஸ்ட்ராப்பில். ஸோ இங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க papa.js. இங்கே இந்த ட்ராப் டவுன்ஸ் ஆர் பில்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டி லைப்ரரி பாப்பர். ஸோ papa.min.js நமக்கு வேணும். ஸோ டைனமிக் பொசிஷன் அண்ட் வியூ போர்ட் டிடக்ஷன் இதுக்காகலாம் அந்த papa.js வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த பூட் ஸ்ட்ராப் ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது bootstrap bundle.min.js அதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த papa.js என்ற லிங்கை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக், இந்த பூட்ஸ்ட்ராப்போட ஜாவா ஸ்கிரிப்டோட ஸ்கிரிப்ட் டேக்குக்கு முன்னாடி நான் papa.js லிங்க் ஆட் பண்ணோம். ஓகேவா? ஸோ papa.js லிங்க் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே போனீங்கன்னா அந்த இங்கே இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் லிங்க், இதுதான் papa.js லிங்க். அதை மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். 2 லிங்க்கும் வேணாம். கீழே இருக்கிறது நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட், அதாவது பூட்ஸ்ட்ராப்போட ஜாவா ஸ்கிரிப்ட், அது தேவையில்லை, நமக்கு papa.js மட்டும் போதும். ஸோ அதனால் papa.js மட்டும் காப்பி பண்ணிட்டு இந்த bootstrap bundle min.js அதுக்கு முன்னாடி நான் போடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஸோ நான் இதுக்கு முன்னாடி இப்போ கால் பண்ணிட்டேன். இப்போ ட்ராப் டவுனை நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து போடலாமா? ஒர்க் ஆகுதா செக் பண்ணுவோமா? ஸோ காம்போனன்ட்ஸ் ட்ராப் டவுன்ஸ், ஜஸ்ட் நான் வந்து இந்த பேசிக் இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி நான் இதுக்கு கீழே போடுறேன். ஓகே, ட்ராப் டவுன் ஒர்க் ஆகுதா? இங்கே ட்ராப் டவுன் ஓப்பன் தான். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ண ஓப்பன் ஆகும், மறுபடியும் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ட்ராப் டவுன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் இந்த papa.min.jsக்கு முன்னாடி இந்த பண்டலாக கால் பண்ணியிருப்போம். அது பண்ணது ஒரு மிஸ்டேக். அண்ட் தென் நம்ம jQuery வந்து 5.3.3க்கு ட்ரை பண்ணியிருப்போம். jQuery வந்து 5க்கு கீழே தான் அது வந்து தேவை jQuery அந்த லிங்க்கு. பட் 5.3க்கு தேவையில்லை. நம்ம டேரெக்டாக அந்த papa.min.js இந்த bootstrap JS ப்ளஸ் இந்த ஸ்டைல், ஸோ இந்த ஆர்டரில் கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் bootstrapல என்ன காம்போனன்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆர்டரை மட்டும் மாற்றிடக்கூடாது. நான் இப்போ இன்கேஸ் இந்த ஆர்டரை நான் தூக்கி மேலே கீழே மாற்றிட்டேன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ ஒர்க் ஆகுது, பட் இது இப்போ நம்ம காட்டட்டா, இது கேட்ச் பண்ணி வச்சு ஒர்க் ஆகுது ப்ரௌசரு. பட் நான் இப்போ இதை தூக்கிட்டு போயிட்டு இப்படி முன்னாடி வேற எங்கேயாவது போட்டேன்னா ஒர்க் ஆகுதா? ப்ரௌசர் அதுக்குள்ளே கேட்ச் பண்ணிடுச்சு. மேபி ஒர்க் ஆகாமல் இருக்கு. என்னதெல்லாம் பண்ணலாம்? பழசுமா இவனு கால் பண்ணிட்டா. இண்டெக்ஸ் ஃபைல் இங்கே இருக்கு. அண்ட் இந்த ஆர்டரை மாற்றி ப்ளஸ் வேற எங்கேயாவது போட்டாலும் அது ஒர்க் ஆகாது. மேபி என்னோட ப்ரௌசர் வந்து ஆல்ரெடி நான் அந்த லிங்கை போட்டு ரன் பண்ணதுனால அது கேட்ச் பண்ணி வச்சுக்கும். ப்ரௌசர்ஸ் எப்பயுமே ப்ரௌசர் வந்து கேட்ச் பண்ணி வைக்கும். ஸோ அதனால் அது வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு என்னோட பழைய அந்த இதுவே எடுத்து கொடுக்குது. மேபி இந்த ஃபைல் ட்ரை பண்ணலாம். இந்த இதில் ஒர்க் ஆகல பாருங்க. ஏன்னா நான் இங்கே இந்த bundle.jsஐ ஸ்டார்டிங்கில் போட்டேன், அதாவது ஹெட் டேக்ல. ஆனால் இந்த papa.min.jsஐ பாடியில் போட்டிருக்கேன். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் மாற்றி போட்டாலும்
இந்த இது வந்து ஒர்க் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுவே இந்த ஆர்டர்ல கரெக்டா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் லிங்க், அடுத்தது பாப்பர், இந்த பாடியில பாப்பர் டாட் மின் டாட் ஜேஎஸ், அதுக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப்போட ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இது நம்ம இந்த ஆர்டர்ல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா காம்பனண்ட்டும் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆர்டரை வந்து மறந்துடாதீங்க, மாத்திடாதீங்க. மாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபைன். நான் வந்து ஒரு கொஷின் வந்து உங்களை பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல. அதாவது நம்ம பூட்ஸ்ட்ராப்ல கண்டெய்னர், ரோ, காலம் அது எல்லாமே பார்த்தோம். கரெக்டா? எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கா? ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ணலாமா? எல்லாரும் அந்த டேபிள், கண்டெய்னர், ரோ, காலம் டேபிள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எவ்வளோ பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு. ஜஸ்ட் நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் சைஸ் என்னவா இருந்தால் கண்டெய்னர் சைஸ் என்னவா இருக்கும், அவ்வளோதான். இதான் கேள்வி, சிம்பிள். ஓகே, நான் ரேண்டமாக ஒரு ஸ்க்ரீன் சைஸ் சொல்லுவேன், நீங்கள் வந்து அதுக்கான கண்டெய்னர் சைஸ் என்ன அப்படின்றத சாட்ல போடுங்க, இல்லை மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ 1250 1250 பிக்சல் ஸ்க்ரீன் சைஸுக்கு கண்டெய்னர் சைஸ் என்ன? 1250. இதுதான் வந்து என்னோட ஸ்க்ரீன் சைஸ். ஸோ கண்டெய்னர் சைஸ் என்னவா இருக்கும்? முடிஞ்ச அளவுக்கு எதையும் ரெஃபரன்ஸ்க்கு பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நோட்டில் எழுதி வச்சிருக்கலாம், இல்லை வந்து லிங்க், அஃபிஷியல் லிங்க் ஓப்பன் பண்ணி கூட வச்சு பார்த்துட்டு இருக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? லேர்ன் பண்ணுறப்ப அதெல்லாம் ஓகே, பட் அதர் தேன் தட் நமக்கு ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகே, 1140, ஒரு 2 பேர் 1320, ஒருத்தர் 1300. ஓகே, ஐஸ்வர்யா 1140. ஓகே, வேற ஏதாவது கெஸிங் இருக்கா? வேற இருக்காது? தீக்ஷா, ஓகே, 1140. ஓகே, கெஸ். ஓகே, ஸோ 1140 தான் கரெக்ட். ஓகே, ஸோ நித்யா 1320 சொன்னீங்க. அது வந்து வேற ஒரு ஸ்க்ரீன் சைஸ்க்கான கண்டெய்னர், அதுவும் ஒரு கண்டெய்னர் சைஸ் தான். ஆனால் 1650க்கு அது கண்டெய்னர் சைஸ் இல்லை. அண்ட் ஆல்சோ மகாலட்சுமி 1300 சொல்லியிருக்கீங்க. ஸோ அது அந்த கண்டெய்னரோட டிஃபால்ட் டேபிளில் அது வராது. ஸோ 1140ன்றது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 1250 பிக்சல் ஸ்க்ரீன் சைஸ்க்கான கண்டெய்னர். ஓகே, ஸோ ஒன் மோர் ட்ரை. ஓகே, வேற ஒரு ஸ்க்ரீன் சைஸ் சொல்கிறேன். 800 பிக்சல் ஸ்க்ரீன் சைஸுக்கு கண்டெய்னர் சைஸ் என்ன? 820, 768, 820, 720. ஓகே, 720. ஓகே, ஸோ நிறைய பேர் 720 தான் சொல்லியிருக்கீங்க. 720 தான் கரெக்ட். 768ங்கிறது ஸ்க்ரீன் சைஸ் ஆக்சுவலி, அதாவது மீடியம் டிவைஸோட ஸ்டார்டிங் சைஸ் தான் 768. வேற ஒருத்தர் சொல்லியிருந்தாங்களே 768, அதுக்குள்ள காணும், டெலீட்டடா. ஓகே, ஃபைன். நீங்க தப்பா சொன்னா பரவாயில்ல, டெலீட்லாம் பண்ண வேணாம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அது இதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. 720 பிக்சல் தான் வந்து நித்யா 1140 ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரா? ஓகே, ஓகே.
நிவேதா, சாரி நித்யான்னு சொல்லிட்டேன். ஓகே, 720 கரெக்டான ஆன்சர். ஸோ 800 பிக்சல் அப்படிங்கும்போது, ஏன்னா 768க்கு மேலே 992 996 அதுக்கு கீழே. ஸோ இந்த 720 பிக்சல் தான் வந்து கண்டெய்னராக இருக்கும். ஓகே ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஃபைன். கம்மிங் பேக் டு த கொஷின், த மெயின் கொஷின். ஸோ நான் உங்களை வந்து ஒரு கொஷின் வந்து பார்த்துட்டு வர சொன்னேன். நம்மளால சிஎஸ்எஸ், அதாவது ஒரு பூட் ஸ்ட்ராப்ல இருக்க கிளாஸுக்கான ஸ்டைலை அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணி மாற்ற முடியும். கரெக்டா? என்ன வேணாலும், என்ன ஸ்டைல் வேணாலும் நம்மளால மாற்றிக்க முடியும் அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணி. கண்டெய்னரை மாற்ற முடியுமா அப்படின்றதா கேள்வியா நான் லாஸ்ட் டைம் கேட்டு, அதாவது ஒரு கொஷினாக சொல்லி அதுக்கான ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? பூட் ஸ்ட்ராப்ல இருக்க எல்லா கிளாஸ் நேமுக்கும் நம்மளால கஸ்டம் ஸ்டைல் எழுத முடியும். ஸோ கண்டெய்னருக்கு பண்ண முடியுமா முடியாதா? பண்ண முடியும்னா எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா அது தெரியுமா எல்லாருக்கும்? அது மேபி ரேண்டமா சொல்லாதீங்க. தெரியும்னா எப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, தெரியாதுன்னா ஃபைன், பரவாயில்ல. அட்லீஸ்ட் தெரியலன்னு சொல்லுங்க. இல்லை ட்ரை பண்ணீங்கன்னா ட்ரை பண்ண பட் கண்டுபிடிக்க முடியல, எனிதிங் இஸ் ஃபைன். பட் தெரியுமா, அதை மாற்ற முடியுமா முடியாதா? கண்டெய்னரோட சைஸ் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, கண்டெய்னர் சைஸ்லாம். நான் இப்போ 1250 பிக்சலுக்கு கண்டெய்னர் சைஸ் 1140. அப்போ 1140ன்ற பிக்சலை என்னால் மாற்ற முடியுமா? எனக்கு இப்போ 1140 வேணாம், 1200 வேணும். நான் என்ன பண்றது? என்னால் பண்ண முடியுமா? அதுக்கு ஆப்ஷன் இருக்கா பூட் ஸ்ட்ராப்ல? ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க, இல்லை ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. நம்ம இவ்வளோ நாள் வந்து பூட் ஸ்ட்ராப் பார்த்ததுலேயே அதுக்கான ஒரு ஆன்சரும் இருக்கு ஆக்சுவலி. Maria, yes, I think we can change the container size, but I don't know how to change. Okay. Okay, so your guess that will be working. Okay. Okay. Any other answers? வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? ஒர்க் ஆகுமா ஆகாதா? விச் மீன்ஸ் கண்டெய்னரை நம்மளால மாற்ற முடியுமா முடியாதா? மாற்ற முடியும். மகேஸ்வரி, ஓகே. ட்ரை பண்ணீங்களா மாற்ற முடியும் அப்படின்றது? எப்படி மாற்றணும்னு தெரியுமா? ஜஸ்ட் தெரியும், இல்லை தெரியாது? Yes, sir, I think we can change it from max to min, but I am not sure. Max to min, okay? We change, don't know. Okay. So, எல்லாரும் முடியும்ன்றீங்க, பட் எப்படின்னு தெரியல. ஃபைன். ஓகே, ஸோ 4 பேர் சொல்லியிருக்கீங்க தெரியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் தெரியாது. ஃபைன். மற்றவங்களாம் மேபி யூசிங் மீடியா கொரி. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, வேற யாருக்காவது யாராவது கெஸ் பண்றீங்களா? ஓகே, ஃபைன். எல்லாரும் ஜஸ்ட் ஒரு விஷயத்த ரிமைண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டார்டிங்ல பூட் ஸ்ட்ராப் பார்க்கும்போது, அந்த பூட் ஸ்ட்ராப்போட டெஃபினிஷன் அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று சொல்லியிருப்போம். நான் இப்போ கூட சொன்னேன் ஆக்சுவலி. பூட் ஸ்ட்ராப்ல இருக்க
எல்லா கிளாஸ் நேமையும் நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதாவது ஸ்டைல்ஸ் வந்து மாற்ற முடியும். கரெக்டா? இப்போ கூட நான் சொன்னேன். நம்ம ஸ்டார்டிங்லேயும் அதை பார்த்துருப்போம். ஸோ இங்க கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேம். கரெக்ட்? ஸோ ஒரு பூட்ஸ்ட்ராப்போட ஒரு கிளாஸ் நேம். ஸோ நம்மளால அந்த கண்டெய்னர்ன்ற கிளாஸ் நேமுக்கான வித்து, அது மேக்ஸிமம் வித்து தானே அப்ளை ஆகுது அந்த கண்டெய்னர். ஸோ அதை நம்மளால அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும் யூசிங் மீடியா குவரி. ஸோ மகேஸ்வரி கெஸ் பண்ணாங்க, அது கரெக்ட் தான். மீடியா குவரி யூஸ் பண்ணி எந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு வேணுமோ அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு நம்மளால அந்த கண்டெய்னரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நம்ம மீடியா குவரி யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1250 பிக்சலுக்கு 1200 தான் கண்டெய்னராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அது அதோட இப்போ அடுத்த ஒரு கண்டெய்னர் சைஸ் இருக்குல்ல 1320, 1400க்கு மேலே 1320, கரெக்டா? ஸோ அந்த அது வரைக்கும் நீங்கள் ஒரு ரேஞ்ச் செட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ரேஞ்ச் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் அந்த ஒரு கண்டெய்னர் ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அப்ளை ஆகாது. நம்ம என்ன மேக்ஸிமம், அதாவது அந்த மினிமம் 1250 ஸ்டார்ட் பண்ணி அந்த மீடியா குவரியில் எழுதுவோம்ல, இதுக்கு மேலே இருந்தால் எனக்கு கண்டெய்னரோட சைஸ் இது அப்படின்ற மாதிரி. ஸோ லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பூட் ஸ்ட்ராப்பில் போயிட்டு கண்டெய்னர் இங்கே இருக்கு, கிரிட் கண்டெய்னர்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் இங்கே வந்து கண்டெய்னருக்கு அவங்களுக்கு கொடுப்பேன். ஃபைன், நம்மளை அப்ளை பண்ணுவோமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். டாட் கண்டெய்னர், கண்டெய்னர் அப்படிங்கிறது கிளாஸ் நேமா? ஸோ டாட் கண்டெய்னர் ஸ்பேஸ் லிமிட் எடுத்துக்கலாம். அடுத்தது ரோ கிரியேட் பண்ணுமா? எப்பயுமே கண்டெய்னர் ரோ அண்ட் தென் காலம், ரைட்? ஸோ காலம் 1. அண்ட் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பேடிங் அப்ளை ஆகும் அண்ட் தென் ஆல்சோ கட்டர்ஸ் வந்து அப்ளை ஆகும் ரோக்கு. அதெல்லாம் நம்ம 0 பண்ணணும். ஸோ P-0 விச் மீன்ஸ் பேடிங் 0 அண்ட் ரோப் வந்து கட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும் G-0. அவ்வளோதான். ஸோ நம்மளோட பேசிக் கண்டெய்னர் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மேபி பாக்ஸ் 1. ஓகே, சும்மா ஒரு பாக்ஸ் மட்டும் சும்மா கிரியேட் பண்ணுறேன். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இதுக்கு வந்து வித் வந்து ஒரு 200 பிக்சல். இது சும்மா நார்மல் ஸ்டைலிங் தெரியறதுக்காக தான், வேற இதுக்குள்ள. ஆல்சோ இந்த கண்டெய்னருக்கு கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக பூட் ஸ்ட்ராப் கிளாஸ் அப்ளை பண்ணுவோமா கலருக்கு? ஸோ பேக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து ஜஸ்ட் பிஜி ஹைஃபன் ப்ளூ, பிஜி பிரைமரி நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே ப்ளூ ரெட்டு அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ண முடியாது. பிரைமரி செகண்டரி அந்த மாதிரி தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் வேணும்னா இங்கே இருக்குல்ல பிரைமரி செகண்டரி. ஸோ இதே மாதிரி அந்த பேக்ரவுண்டுக்கு இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து இங்கே இருக்கு, இங்கே இருக்க பாருங்க.
ஸோ நான் ஜஸ்ட் இந்த பிஜி பிரைமரி அப்படின்ற அந்த கலர் யூஸ் பண்ணனா, இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணனா இந்த கிளாஸ் நேம் ஜஸ்ட் பிஜி பிரைமரி அப்ளை ஆகும். அண்ட் வந்து இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுவோமா, டாட் போடக்கூடாது, ஏன்னா கிளாஸ் நேம்குள்ளே டாட் போடக்கூடாது. ஸோ ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேம் மட்டும் காப்பி பண்ணி நான் வந்து ரோவில் கொடுத்துக்கிறேன். அண்ட் 5 காலம் இருக்கட்டும். இதுக்கு நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோம். மேபி இதுக்குமே கூட வேற ஒரு கலர் இங்கேருந்து அப்ளை பண்ணுவோம். பிஜி செகண்டரி சட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவை. டேரக்ட்லி நான் அந்த கலர் அப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் இங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், பட் ஜஸ்ட் அண்டு. இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா ஓகே, சாம்பிள் ஃபைல் தான். கண்டெய்னர் இருக்கு, பட் அந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ள இருக்க பாக்ஸ் வந்து ஓ சாரி, இந்த பாக்ஸுக்கு நம்ம வித்து ஹைட்லாம் கொடுக்கல, அதனால ஆகல. ஏன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு என்னன்னே தெரியாம ஒரு எம்டியா இருக்குல்ல, ஸோ அதனால வந்து ஒர்க் ஆகல. அது தெரியல ஆக்சுவலி. ஜஸ்ட் ஓகேவா? ஸோ இப்போ ஸோ என்னோட இந்த கலர் ஒரு ப்ளூ, லைட் ப்ளூ இருக்குல்ல, அது வந்து என்னோட கண்டெய்னர், அதாவது ரோக்கு அப்ளை ஆகுது. அது பிரைமரி சப்டல். இந்த பிரைமரி சப்டல்ங்கிறது என்னோட ரோக்கு பின்னாடி தான் இந்த கண்டெய்னர் இருக்கும். ஸோ மேபி நான் இதை வந்து நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த கலர் தான் இப்போ ரோ, அது கண்டெய்னருக்குள்ளே தானே ரோ இருக்கும். ஸோ அதனால கண்டெய்னர் கலர் நமக்கு தெரியல, ஜஸ்ட் கண்டெய்னர் கலர் தெரியணுன்றதுக்காக நான் அதை வந்து எடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரைமரி கலர், இங்கே அந்த 300க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த காலம் 12ல் இருக்க ஒரு சின்ன பாக்ஸ். ஓகேவா? இப்போ இதோட கண்டெய்னரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஹவர் பண்ணும்போது அந்த கண்டெய்னர் சைஸ் பாருங்க 1320. இங்கே கூட அது அப்ளை ஆகணும், எப்படி காட்டுறேன். ஸோ இங்கே போகணும். ஸோ இங்கே பாருங்களேன், கண்டெய்னர் 1320 அப்ளை ஆகுதா? இதில் இருக்கனால தெரியலையோ. ஸோ இப்போ கம்மியாக இருக்கும் கண்டெய்னர், ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 1140, 1200 பிக்சலுக்கு மேலே கண்டெய்னரோட சைஸ் 1140. கரெக்டா? இப்போ இந்த கண்டெய்னரை நான் 1140ன்றதை நான் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் எதுவும் இல்லை, இந்த ஒரு மீடியா அப்படியே காப்பி பண்ணுங்க. ஜஸ்ட் இதை டைப் பண்ணிக்கலாம், பட் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, தேவையா? ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதானே இருந்துச்சு 1200க்கு மேலே என்னோட கண்டெய்னர் சைஸ் 1140. இதுதானே டிஃபால்ட். நான் என்ன பண்ண போகிறேன், 1200ன்னு கொடுக்க போகிறேன். இதில் இன்னொரு விஷயம், இந்த இம்பார்ட்டன்ட் எதுக்கு அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இன்லைன் ஸ்டைல் தானே ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம் சிஎஸ்எஸ்ல. அடுத்தது தான் இன்டர்னல், அடுத்தது தான் எக்ஸ்டர்னல். கரெக்டா? அப்போ இங்க கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேம், ஒரு எலமெண்டோட இன்லைன்ல இருக்க ஒரு ஸ்டைல். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம இந்த இன்லைன் ஸ்டைல ஓவர் ரைட் பண்ணணும் எக்ஸ்டர்னல் ஒரு ஃபைல் மூலியமா அப்படின்னா, இந்த மாதிரி அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணி பண்ண முடியும்.
ஆனால் அது வந்து ஓவர் ரைட் ஆகாது. ஆனால் செக் பண்ணுவோமா? இப்போ நான் அந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதை லிங்க் பண்ணிடலாம். லிங்க் style.css. ஓகே. ஸோ நான் இப்போ இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் 1200ன்னு. பட் அது அப்ளை ஆகாது, ஓவர் ரைட் ஆகாது. ஓகேவா? நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸ்டில் எனக்கு ஓகே ஓவர் ரைட் ஆகிடுச்சா? ஃபைன். இதில் ஓவர் ரைட் ஆகாமல் இருக்க எப்படி திரும்ப இருக்கும்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டட்டா? ஓ 1200 மேபி இதுக்கு கீழே அடுத்த ஸ்க்ரீன் சைஸ் என்ன இருக்காது, ஞாபகம் இருக்கா? 996 ஐ கெஸ். 996. ஸோ அதோட கண்டெய்னர் சைஸ் வந்து 992 பிக்சல், ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லாமே கேட்ச் பண்ணிக்கிது என்னோட ப்ரௌசர். ஸோ இப்போ நான் வந்து இப்போ நான் 1200க்கு கீழே வரும்போது 992 அப்ளை ஆகும் அந்த கண்டெய்னரோட சைஸு. 1200க்கு மேலே போகும்போது இந்த 1200 அப்படின்ற அந்த பிக்சல் அப்ளை ஆகுது. பட் இது எனக்கு இப்போ கேட்ச் பண்ணி வச்சிருக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால எனக்கு அது வருது. பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்க அப்படின்னா, ஐ மீன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே 1200 கொடுத்தா இது ஓவர் ரைட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா இன்லைனில் நமக்கு அந்த கிளாஸ் நேம் இருக்குது. ஸோ அப்போ அந்த இன்லைன் ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். ஸோ அதுதான் அப்ளை ஆகும். ஸோ அது அந்த மாதிரி அப்ளை ஆகாமல் இருக்கக்கூடாது, அப்ளை ஆகணும். நான் ஓவர் ரைட் பண்ணுறது அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு அந்த ஒரு எந்த இதுக்குன்னு மட்டும் கிடையாது, எந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகுது, இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு கிளாஸ் நேம் எடுத்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது, ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்குது, அந்த டிஃபால்ட்டாக என்ன அப்ளை ஆகுதோ அதுதான் அப்ளை ஆகுது. ஆனால் எனக்கு நான் அப்ளை பண்ணுறதா வேணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்ற இந்த ஒரு கீவேர்டு வந்து ஆட் பண்ணும். அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டு இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்றத போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இது வேற எங்க ஓவர் ரைட் பண்ணியிருந்தாலும் இதுதான் எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை காப்பி பண்ணி இங்க போட்டு நான் இப்போ 1140 இருந்துச்சு, இதை இப்படி எடுத்துட்டேன்னா எனக்கு 1200 தான் அப்ளை ஆகும். ஏன்னா 1140 ஓவர் ரைட் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்களா 1140 அப்ளை ஆகி அடிச்சிடுச்சு, ஏன்னா இந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் இருக்கு. இப்போ இதுவே நான் இந்த இதை எடுத்துட்டேன்னா 1140 தான் அப்ளை ஆகும். இங்க பாத்தீங்களா 1140, 1200 நமக்கு அப்ளை ஆகுது. நீங்க இப்படி கூட நினைக்கலாம், இது கீழே தானே இருக்கு, இதானே கடைசியா இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படி மூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ நான் இப்போ இங்கே மேலே வந்துருச்சு. இப்போ நான் இங்கே இப்போ 1140, இங்கே 1200, கரெக்டா? இதை அப்ளை பண்ணும்போது கடைசியாக 1200 இருக்கு, அதனால அது அப்ளை ஆகுது. இப்போ நான் இந்த 1140 தான் எனக்கு வேணும், 1200 வேணாம். இப்போ 1200 தான் அப்ளை ஆகுது, ஏன்னா கடைசியாக அது இருக்கு. ஸோ அதனால 1200. இப்போ எனக்கு இது வேணாம், ஆனால் எனக்கு 1140 வேணும், அதுக்கு முன்னாடியே இருக்கிறது எனக்கு வேணும். ஸோ நான் அதனால இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்னோட கண்டெய்னர் சைஸ் 1140, 1200 அப்ளை ஆகாது. நீங்க என்ன எதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுதான் எடுத்து அப்ளை பண்ணும். இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது முக்கியம், எனக்கு இந்த ஸ்டைல் தான் வேணும் இந்த எலமெண்ட்டுக்கு இல்லை இந்த கிளாஸுக்கு அப்படின்னு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுக்கறதுனால அதுதான் எடுத்துக்கும். அது தவிர வேற என்ன ஸ்டைல் அந்த ஒரு கிளாஸுக்கு இல்லை அந்த ஒரு எலமெண்ட்டுக்கு அப்ளை ஆனாலும் அது வந்து எடுத்துக்காது. இந்த இம்பார்ட்டன்ட் எது இருக்கோ அதுதான் ஓவர் ரைட் பண்ணும். இது கண்டெய்னருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சிஎஸ்எஸ் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேணுனாலும் நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு த கண்டெய்னர். 1200 பிக்சலுக்கு மேலே எனக்கு மேக்ஸிமம் வந்து கண்டெய்னரோட வந்து 1200 வேணும். அதானே இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ என்னோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து
1260. ஸோ அப்போது என்னோட கண்டெய்னர் சைஸ் 1200. இதுவே நான் 1400க்கு மேலே போயிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு இதே தான் அப்ளை ஆகும். ஆனால் என்னோட கண்டெய்னரோட சைஸ் படி, அதாவது டிஃபால்ட் கண்டெய்னரோட சைஸ் படி 1320 தான் அப்ளை ஆகும். கரெக்டா? ஏன் அப்ளை ஆகல அப்படின்னா, இங்க இந்த மினிமம் வித் நம்ம 1200ன்னு போட்டிருக்கோமா, அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 1200 அதை விட அதிகமா, அதை விட அதிகமா எவ்வளவு வேணும், நம்ம இங்க எண்டிங்கே சொல்லல. கரெக்டா? அதே மாதிரி இன்னொரு மீடியா கோரையும் ஆட் பண்ணல ஒரு ரேஞ்சுக்காக. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த 1200 அப்படிங்கிறது 1320 ஓவர் ரைட் பண்ணிடும். அப்போ மினிமம் இது 1200, அதுக்கு மேலதான் 1626, 1400மே அதுக்கு மேலதான். அப்போ என்னோட கண்டெய்னரோட சைஸ் ரிமைன் 1200 தான் இருக்கும். இப்போ அதை நான் பண்ணணும் அப்படின்னா சேம் இதே மாதிரியே நான் வந்து ஒரு மீடியா குவரி ஆட் பண்ணி 1400க்கு மேலே எனக்கு டிஃபால்ட் இது வேணும். கரெக்டா? ஸோ அப்போ அதோட கண்டெய்னர் சைஸ் இல்லை டிஃபால்ட் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு 1400க்கு மேலே வேறு ஏதாவது கண்டெய்னர் சைஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இப்போ 1320 அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த கண்டெய்னரை நம்ம ஓவர் ரைட் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளம், அதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ என்னன்னா, நீங்கள் மினிமம் வித் நம்ம இங்கே அப்ளை பண்ணி மாற்றுறதுனால கண்டெய்னர் எல்லாமே மினிமம் இதில் தான் அப்ளை ஆகும், மேக்ஸிமம் இதில் அப்ளை ஆகாது பை டிஃபால்ட். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் மேக்ஸிமம் இதில் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த மினிமம் வித் மேக்ஸிமம் வித்தை ஓவர் ரைட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம இங்கே மினிமம் வித்துன்னு போட்டு ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, மினிமம் வித்துனா அதில் இருந்து அதை விட அதிகமாக எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ அப்படின்ற ஒரு ரேஞ்ச் செட் ஆகிறதுனால அதை விட பெருசாக ஏதாவது ஒரு கண்டெய்னர் சைஸ் இருக்கு, டிஃபால்ட் சைஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஓவர் ரைட் பண்ணிடும் அந்த டிஃபால்ட் சைஸை. ஸோ அது நமக்கு ஓவர் ரைட் பண்ணக்கூடாதுன்னா நமக்கு நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, 1200க்கு மேலே 1400க்கு கீழே என்னோட கண்டெய்னர் சைஸ் 1200 இருக்கணும் அப்படின்றத என்னோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ அப்போது 1400க்கு மேலே எனக்கு வேறு எதனா அப்ளை ஆகணும், இல்லை ஒன்று டிஃபால்ட் இது அப்ளை ஆகணும், இல்லை நான் எனக்கு என்ன தோணுதோ அந்த கண்டெய்னரில் எனக்கு என்ன தேவைப்படுதோ அதே நான் அப்ளை பண்ணும். ஸோ அப்போ அந்த இதை நம்ம ஓவர் ரைட் பண்ணணும். இப்போ இதோட 1200க்கு கீழே போனால் டிஃபால்ட் தான் அப்ளை ஆகும். இப்போ நான் 1200ஓட கீழே போகிறேன். ஸோ கண்டெய்னர், ஸோ இப்போ இங்கே கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 960 அப்ளை ஆகுது. கரெக்டாக 992க்கு மேலே 1200க்கு கீழே, ஏன்னா 1200 தான் நம்ம இங்கே ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 1200க்கு கீழே 992க்கு மேலே, ஸோ அப்போ அதுக்கு 960. கரெக்டா? கண்டெய்னர் ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த ரேஞ்ச் நீங்கள் மாற்றுறீங்க, கண்டெய்னரோட மாற்றுறீங்க அப்படின்னா அதை விட அதிகமாக ஏதாவது இருந்துச்சு, கண்டெய்னர் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கால் பண்ணி மாற்றணும், ஓவர் ரைட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் எது அப்ளை பண்ணுறீங்களோ அதுதான் அதோட எண்டு வரைக்கும் இருக்கும் அந்த ரேஞ்ச். ஏன்னா மீடியா குவரியில் மினிமம் வித் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. அதை விட அதிகமாக எல்லாமே நம்ம ஒன்ஸ் அதை மறுபடியும் மாற்றுற வரைக்கும். அதனால இந்த இது. ஸோ இப்போ 1400க்கு மேலே கண்டெய்னர் இதே சைஸே கிடையாது, 1320க்கு 20 தான் மேக்ஸிமம் சைஸு. கரெக்டாக? ஸோ அதை விட இங்கே மேலே எதுவும் டிஃபால்ட் சைஸ் இல்லாததுனால நான் வந்து 1400ஓட நிறுத்திக்கிட்டேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரை நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியும். பட் அதுலேயும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட் சைஸ் சில ரேஞ்சுக்கு அப்ளை ஆகாது, நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டைல் ஓவர் ரைட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை மாற்றும் போது கேர்ஃபுல்லாக மாற்றணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் வரும் கண்டெய்னர் மாற்றுற மாதிரி. ஸோ அப்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. தென் ஐ திங்க் இப்போ இந்த கண்டெய்னர் ப்ளஸ் பூட்ஸ்ட்ராப் எப்படி லிங்க் பண்ணுறது, எப்படி காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கொஷின் இருக்கா? மேபி நம்ம அடுத்தது டிசைன் ரீட் பண்ணி எப்படி பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி ஒரு செக்ஷனை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யாருக்காவது ஏதாவது கொஷின் இருக்கா இன்ன வரைக்கும் பார்த்ததில்? எப்படி லிங்க் பண்ணுறது, எப்படி கண்டெய்னர் வந்து ஓவர் ரைட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த விஷயங்கள்லாம். ஓகே 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 ஃபைன், தேங்க்யூ. இப்போ நம்ம டெவலப் பண்ண போகலாமா? ஓகே. ஸோ ஒரு டிசைன் இருக்குது கண்டெய்னர் சிஸ்டம் இருக்கிற மாதிரி.
ஒரு டிசைன், ஒரு சிம்பிள் டிசைன். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதோட ஓவரால் இந்த ஃப்ரேமோட ஓவரால் சைஸ், ஃப்ரேம்ன்றது நம்மளோட ஸ்க்ரீன். நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ இந்த ஸ்க்ரீனோட ஓவரால் சைஸ் 1440. அப்போ இந்த டிசைனோட ஸ்க்ரீன் சைஸ், நம்ம பண்ண போகிற டிசைனோட ஸ்க்ரீன் சைஸ் 1440. இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஓகே. ஸோ இது நோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது, இந்த டிசைன் கண்டெய்னர் சிஸ்டம்குள்ள வருதா வரலையா, இல்லை கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்குள்ள வருதா இல்லை கண்டெய்னருக்குள்ள வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஓவரால் லெஃப்ட் எலமெண்ட், இந்த லெஃப்ட், அதாவது இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இந்த எல்லா எலமெண்ட்டும், இதோட ஓவரால் லெஃப்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு குரூப்பாக இங்கே செலக்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு குரூப்பாக இங்கே செலக்ட் ஆகும் ஆக்சுவலி, பட் இங்கே செலக்ட் ஆக மாட்டேது. ஃபைன். இப்போ நீங்க இங்க செக் பண்ணீங்கன்னா, எனக்கு லெஃப்ட் ரைட்ல ஈக்குவலா கேப் இருக்கு. 120, 120ன்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா? லெஃப்ட் ரைட்ல. இந்த ஐகானோட லெஃப்ட், ஐ மீன் சாரி, இந்த டெக்ஸ்ட் டிசைன் பேசிக்ஸ் அப்படின்றதோட லெஃப்ட் 120, ரைட் சைடு இந்த கான்டாக்டோட ரைட் சைடு 120 ஈக்குவலா இருக்கு. அண்ட் இப்போ இந்த செகண்ட் இதோட இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 119, நியர் 120, ரைட்? ஸோ 120. அண்ட் இதுவும் 120 இருக்கு, இங்கேயும் 120 இருக்கு. பட் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடையாது. ஓகேவா? அண்ட் இதுக்கு 120 ப்ளஸ் இதுவும் 120, எல்லாமே 120 கேப் இருக்கு. அப்போ லெஃப்ட் ரைட் 120 இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன். ஓகே. பட் இந்த டாப் செக்ஷன்ல இந்த இமேஜ் மட்டும் 120க்குள்ள இல்லை. ஸோ இது கண்டெய்னர் சிஸ்டம்குள்ள வராது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டெய்னர் இருக்கா இல்லையா முதல்ல கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா எவ்வளோ கண்டெய்னரோட சைஸ் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்க்ரீனோட சைஸ் 1440. அப்போ லெஃப்ட்ல 120 பிக்சல், ரைட்ல 120 பிக்சல் கேப் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 120 120 போச்சுன்னா 240. அப்போ இங்கே 240ல ஐ மீன் 1440ல 240 போச்சுன்னா 1200. கரெக்டா? ஸோ பட் இங்கே கண்டெய்னரோட சைஸ் 1200ன்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் இல்லை, டிஃபால்ட் சைஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் இந்த பேஜில் எல்லாத்துக்குமே லெஃப்ட் ரைட் 120 பிக்சல் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1400க்கு மேல என்னோட கண்டெய்னர் சைஸ் 1200 அப்படின்னு ஃபிட் பண்ணலாம். கரெக்டா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 1400க்கு மேல என்னோட கண்டெய்னர் சைஸ் 1200 அப்படின்றத ஃபிட் பண்ண போறேன். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ அடுத்தது, இங்க கீழே இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் ரைட் வந்து 120 பிக்சல் கேப் இருக்கு. ஒரு மாதிரி அலங்காகி சென்டரா இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டா? ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த டாப் செக், இந்த ஹெட்டரும் ஓகே. ஸோ இந்த இந்த ஹெட்டரில் இருக்க கண்டென்ட்டும் கண்டெய்னருக்குள்ள இருக்கு. பட் இந்த இமேஜ் மட்டும் வெளியே இருக்கு. கரெக்டா? கண்டெய்னருக்குள்ளேயே வரல. ஏன்னா நமக்கு ரைட் சைடு 120 இல்லை. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, கண்டெய்னர் ஃப்ளூயிட். கரெக்டா? ஸோ கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கு. ஃப்ளூயிட்னா ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் நம்ம அப்ளை பண்ணலாம். வேணும்னா கண்டெய்னருக்குள்ள எல்லாமே கண்டெய்னருக்குள்ள இருக்கு, இந்த பேஜில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் கண்டெய்னருக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம டைரக்டா கண்டெய்னரை யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு, அதாவது இந்த செக்ஷன் ஃபுல்லாவே கண்டெய்னர்ல இருக்கு, இந்த செக்ஷன் பேக்ரவுண்டு கண்டெய்னர் ஃப்ளூயிட், ஏன்னா ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துக்குது. அண்ட் இந்த இதுவும் ஃபுல் ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கு, ஆனால் கண்டெய்னருக்குள்ள கண்டென்ட் இருக்கு. இங்கே இந்த ஹெட்டர்ல இருக்க கண்டென்ட் மட்டும்தான் கண்டெய்னருக்குள்ள வரும். மற்ற கண்டென்ட் எல்லாமே கண்டெய்னர் அவுட் ஆஃப் கண்டெய்னர் தான், இந்த இமேஜ் எல்லாமே. ஸோ அப்போ இந்த மாதிரி மாறி மாறி இருக்குன்னா நம்ம ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டெய்னர் ஃப்ளூயிடே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா செக்ஷனுக்கு செக்ஷன் கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் கண்டெய்னர், இது வந்து கண்டெய்னருக்குள்ள வராது, ஏன்னா இங்கே இமேஜ் இருக்கு. அது இல்லாமல் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்கு, ஃபுல்லாக ஒரு ஒரு லீனியர் கிரேடியன்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும்
ஒரு கண்டெய்னர் ஃப்ளூயிடாக இருக்குது. ஸோ அப்போது நான் வந்து நம்மளால் கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியாது. நான் கண்டெய்னர் ஃப்ளூயிட் கிரியேட் பண்ணுறேன். கண்டெய்னர் ஃப்ளூயிட் சேம் கண்டெய்னர் ஃப்ளூயிட் என்ன வந்தாலும் நமக்கு ரோ காலம் தான். ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு சும்மா இப்படி இருக்குது பேஸ் செட்டப். ஸோ அதில் பேடிங் -0 அண்ட் ரோக்கு கட்டர் 0. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஹெட்டர் தானே பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த இது இருக்கா, இது ரெண்டும் ஒரே ரோவில் வரப்போகுது. அண்ட் பட் டிஃப்ரெண்ட் காலம்ஸ். கரெக்டா? இப்போ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ரோல 12 காலம் இருக்கு. அதுல இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ அலாட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் 1440. அப்போ அதுதான் கண்டெய்னர் ஃப்ளூயிடோட சைஸும். கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா ஃபுல் வித்தா, ஃபுல் நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் என்னவோ அதுதான் அதோட வித்து. அப்போ 1440 தான் இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடோட வித்து. அப்போ 1440ல் ஒரு ரோ நம்ம எவ்வளோ ரோ வேணால் கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஒரு ரோவுக்கு 12 காலம். அப்போ 1440 12ஆ பிரிக்கலாம். நம்மளால பிரிச்சுக்க முடியும் ஒரு ரோவை. ஸோ அப்போ ஒரு காலமோட வித் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட கண்டெய்னரோட சைஸ் 1440 அப்படின்ற போது என்னோட ஒரு காலமோட வித் என்ன? ஜஸ்ட் குயிக்கா யாராவது கால்குலேட் பண்ணி சொல்றீங்களா? கண்டெய்னர் சைஸ் 1440. ஸோ ஒரு காலமோட வித் என்ன? 129 120. அது மாதிரி சொல்றீங்க, கரெக்டாக சொல்லுங்க. 120. ஸோ 120 கால்குலேட் பண்ணால் 100ன்னு வச்சாலும் 1200 அண்ட் 12 into 2 24. யா கரெக்ட் 120 ஐ திங்க். யா ஐ கெஸ். எல்லாரும் 120 தான் சொல்லியிருக்கீங்களா? ஓகே, ஸோ 120. அப்போ ஒரு காலமோட சைஸ் 120. அப்போ இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ காலம் நம்ம அலாட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, காலம்ங்கிறது வித்தை பொறுத்து தானே இருக்கும். கரெக்டா? அந்த ஒரு காலம்ன்றது 120 பிக்சல் அப்படிங்கிறது வித்து. கரெக்டா? ஒரு காலமோட வித்து 120 பிக்சல். இங்கே ஹைட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணால் ஹைட் போடலாம், டைனமிக். ஆனால் வித்து வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ 120 தான் ஒரு காலமோட சைஸ். அப்போது இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ காலம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த எலமெண்ட்டுக்கான வித் என்ன? 140 பிக்சல். இங்கே இருக்கா? வித் வந்து 140 பிக்சல். இது ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்தது இது கண்டெய்னர் இல்லை அப்படின்றதுனால கண்டெய்னர் ஃப்ளூயிட். அப்போ இங்கே லெஃப்ட்ல ஒரு கேப் இருக்கா? இந்த ஓவரால் ஸ்க்ரீன்ல வந்து இங்கே லெஃப்ட்ல ஒரு கேப் இருக்கு. இதோட கேப் 120. அப்போ 120 + 140 260. ஓகேவா? ஸோ அப்போ 260 பிக்சல்னா என்னால் எத்தனை காலம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கணும்? நான் எத்தனை காலம் கொடுக்க முடியும்? எத்தனை கொடுக்கணும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு காலமோட வித்து 120 பிக்சல். என்னோட எலமெண்ட் வர வேண்டிய அதாவது என்னோட எலமெண்ட்டுக்கு தேவையான வித்து 260. அப்போ நான் எத்தனை காலம் இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அலாட் பண்ணுவேன்? 2 3 4 இந்த மாதிரி எவ்வளோ காலம் நம்ம அலாட் பண்ணுவோம்? 260 பிக்சல். 3 columns, 3 rows, 2 columns, 3. ஓகே, ஸோ நம்ம 120 ஒரு காலமோட சைஸ். அப்போ 2 காலமோட சைஸ் 240. ஆனால் நமக்கு தேவையானது 260. அப்போ அதை விட தாண்டி இருக்கு 2 காலமோட. அப்போ இந்த காலம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹாஃபா இல்லை கால் பாதி, ஹாஃப் பாதி அப்படிலாம் நம்மளால பிரிக்க முடியாது. ஸோ ஒரு முழு காலம் முழுசாக தான் நம்மளால வைக்க முடியும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம பை டிஃபால்ட் வர ஆப்ஷனே இல்லை, 3 தான் போயாகணும். ஏன்னா 240 தான் 2 காலமோட சைஸ். அப்போ 3. ஸோ 3 தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த காலம் 3 அப்படிங்கிறத இதுக்கு அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இது என்ன டெக்ஸ்ட்டு? பேசிக் டிசைன் பேசிக்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட். நான் இதுக்குள்ள ஜஸ்ட் வந்து ஒரு ஹெட்டர்
நெக்ஸ்ட்டு டிசைன் பேசிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ இதுக்கு இந்த ரோவில் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த 4 எலமெண்ட் இருக்கு. இது 4 ஒரே எலமெண்ட் கரெக்டா? சப்போஸ் மீதி இப்போ 3 காலம் போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு 12ல் 3 போச்சுன்னா 9 காலம் இருக்கும் கரெக்டா? ஸோ இந்த 9 காலமை மொத்தமா இதுக்கும் கொடுக்கலாம், இல்லைன்னா இது ஒன்றுக்கு ஒரு காலம் கொடுக்கவும் ட்ரை பண்ணலாம். பட் நமக்கு ஒரு காலமோட சைஸ் 120. இது 120 வருதான்னு பார்ப்போமா? இங்கே 70 பிக்சல் வித்து, லெஃப்ட்ல ஒரு 23, ரைட்ல ஒரு 23, அப்படின்னாலும் ஒரு 46, 116 தான் வருது. ஸோ அப்போ அந்த 4 பிக்சல் அடி வாங்குது. அப்போ இதுக்கு ஒரு காலம் கூட நம்மளால கொடுக்க முடியாது. அப்போ வேற ஆப்ஷனே இல்லை, இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் நம்மளால 9 காலம் கொடுக்க முடியும். ஓகேவா? ஏன்னா இங்கே இதை நான் கால்குலேட் பண்ணா 70 பிக்சல் தான் அதோட வித் இருக்கு. அப்போ இதில் சரி ஓகே, இங்கே கேப் இருக்கு, அந்த கேப்பை நான் சேர்த்து கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்தாலும் 23 46 தான். அப்போ டோட்டலாக நான் கூட்டி பார்த்தேன் அப்படின்னா 116 தான் வருது. ஆனால் நமக்கு காலமோட சைஸ் 120. ஓகேவா? ஒரு காலம் நான் கொடுத்துடலாம். அப்போ மீதி இங்கே இருக்கிறது, இந்த இதுக்கு இங்கே 23 பிக்சல் ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அப்போ வெறும் 23 தான். ஸோ ஒரு காலமாக வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா ஒட்டுமொத்தமாக கொடுத்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் மேபி காலமே கொடுத்து ட்ரை பண்ணிட்டா, இதுக்கு ஒரு காலம், இதுக்கு ஒரு காலம், இதுக்கு 1, இதுக்கு ரிமைனிங் எல்லாம் கொடுத்துடலாம். ஏன்னா இங்கே வந்து கேப் இருக்கு, இந்த ஹோமுக்கு முன்னாடி நிறைய கேப் இருக்கு, இங்கே இது வரைக்கும் நிறைய கேப் இருக்கு. அப்போ இதுக்கு தான் அதிகமாக காலம் தேவை. மற்ற எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருந்தால் போதும் கரெக்டா? ஸோ நான் காலம் வச்சே நம்ம போகலாம். ஸோ டாட் 3 இதுக்கு 1 போச்சுன்னா மீதி 6 காலம் இருக்கும். ஸோ 6, இந்த 6 காலம் வந்து ஹோம்க்கு கரெக்டா? ஹெட்டர் மெனு இதில் ஹோம். ஓகே, அடுத்தது காலம் 1ல நமக்கு 3 வேணும். ஸோ ஜஸ்ட் 3, சிஸ்டம் லைட் சம்திங் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ 3 காலம் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த மெனுவோட நேம் வந்து சர்வீசஸ் அபவுட் அஸ் கான்டாக்ட். ஓகே, ஸோ இதுக்குள்ள இந்த மாதிரி நமக்கு மெனுஸ் வேணும். சர்வீசஸ் about us கான்டாக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெனுஸ் இருக்கு. நான் இந்த மாதிரி காலம்ஸ் பிரிச்சுட்டேன். இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு இங்கே இமேஜ் இருக்கு, ஐ மீன் இங்கே ஒரு கிரேடியன்ட் கலர். இது இமேஜாகவும் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை ஒரு கிரேடியண்டாகவும் அப்ளை பண்ணலாம், லீனியர் கிரேடியன்ட் போட்டு. ஸோ வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் லீனியர் கிரேடியண்ட்டாக ட்ரை பண்ணுங்க. லீனியர் கிரேடியன்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் இப்போதைக்கு எதுவும் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் நான் கண்டெய்னருக்குள்ளே மட்டும் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது எப்படி வருதுன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெனுஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சுங்க. டிசைன் பேசிக்ஸ், ஹோமு. இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ காலம், எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். இது அங்கங்கே இருக்குது. பட் ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஸ்க்ரீனை வந்து 1440 தான் வச்சு பண்ணணும். ஏன்னா என் டிசைனோட சைஸ் 1440. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை ஹோவர் பண்ணனா, நான் இந்த ரோவை ஹோவர் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு பார்ட்டாக பிரிச்சிருக்கா, ஒரு ஸ்பேஸாக பிரிச்சிருக்கா. ஸோ விச் மீன்ஸ் நான் காலம்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அந்த ஸ்பேஸ் காட்டுது. காலம் நம்ம பிரித்ததுனால. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து ஓவரால் லெஃப்ட்ல இருந்து 120 பிக்சல் தள்ளி இருக்கணும் கரெக்டா? ஸோ இது போயிட்டு ஜஸ்ட் இதுக்கு ஸ்டைலில் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இப்போதைக்கு இன்லைன் ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். பட் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க.
நான் வந்து ஜஸ்ட் margin left 120 பிக்சல். அடுத்தது இந்த ஹோம் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டு இங்கேருந்து 120 பிக்சல் இருக்குது, தள்ளி வச்சாச்சு. அண்ட் அடுத்தது இந்த ஹோம்ன்ற டெக்ஸ்ட்டு இங்கேருந்து 730 பிக்சல் தள்ளி இருக்கு. ஆனால் நம்ம இன்னும் ஒன்றும் கால்குலேட் பண்ணோம். நம்மளோட காலம் இதோட எண்டில் பர்ஃபெக்டாக முடியல. நான் காட்டுறேன். ஓகே, இதுக்கு வந்து 120 பிக்சல் லெஃப்ட்டு, டாப் எவ்வளோ அப்ளை ஆகுது, 26. ஸோ 26 பிக்சல். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, இந்த டிசைன் பேசிக்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இந்த பொசிஷன்ல இருக்கு. இப்போ நான் இப்போ இந்த காலம் 3 ஹவர் பண்ணனா நல்லா பாருங்க, அந்த இடத்துல என்னோட டெக்ஸ்ட்டுக்கு தாண்டி கேப் இருக்கு. கரெக்டா, இந்த காலம் 3ல எனக்கு இன்னும் நிறைய கேப் இருக்கு. கரெக்டா, அந்த 120 பிக்சல் போக மீதி எனக்கு இன்னும் நிறைய கேப் இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட ஓவரால் காலம் சைஸ் என்ன, 3 காலம். அப்போ 3 காலம்னா ஓவரால் வித் என்னவா இருக்கும், 120 × 3 அப்படின்னா 360 பிக்சல். ஆனால் நமக்கு தேவையானது 260 பிக்சல் தான். கரெக்டா, அங்கே நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, 260 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 360ல் 260 பிக்சல், மீதி 100 பிக்சல் இங்கே ரிமைனிங் கேப் இருக்கு. அப்போ இந்த ஹோமுக்கு நீங்க மார்ஜின் லெஃப்ட் அப்ளை பண்ணும்போது 100 பிக்சலை மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 100 பிக்சல் அந்த காலம்ல எம்டி ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த 100 பிக்சலை நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த 730ல் 100 போயிடுச்சுன்னா 630. ஸோ அப்போ சேம் ஸ்டைல் மார்ஜின் லெஃப்ட் வந்து 630 அப்ளை ஆகும். ஓகேவா, 630. ஓகேவா, ஸோ இப்போ ஹோம் எங்கே இருக்கணுமோ அங்கே வந்துருச்சு. இப்போ அடுத்தது இந்த சர்வீஸ். அப்போ இந்த ஹோமுக்கும் சர்வீஸ்க்கும் நமக்கு கேப் 23 பிக்சல் வேணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஹோமுக்கு நம்ம ஒரு 6 காலம் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அதில் ரிமைனிங் ஏதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ ஸ்பேஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஹவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலம் 6, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோமுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கு. அப்போது ஓவரால் காலம் 6ஓட சைஸ் 720 பிக்சல். அதில் நம்ம ஆல்ரெடி 630 அது மார்ஜின் லெஃப்ட் எவ்வளோ அப்ளை பண்ணோம், 630. ஸோ அப்போ 630 பிக்சல் ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த ஹோமோட வித் வந்து 449. ஸோ நியர் 50 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 630 + 50னா ஒரு 630 + 50 680. அப்போ 720ல் 680 போச்சுன்னா இது 40 பிக்சல் இருக்கு. ஆனால் நமக்கு தேவையானது 23 பிக்சல் தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு 40 பிக்சல் கேப் வந்துருச்சு. ஆனால் நமக்கு தேவையானது 23 தானே. ஸோ அப்போ இங்கே இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரே காலமா, அதாவது ரிமைனிங் இருக்க எல்லாமே அப்ளை பண்ணிட்டு, ஐ மீன் இந்த மாதிரி காலம் 1, 1, 6 அப்படின்னு பிரிக்காம இந்த மெனு எல்லாத்தையுமே தூக்கி இப்படி இப்படி போட்டுடலாம். இப்படி போட்டுட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ரிமைனிங் காலம் 9 கொடுத்துட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு பேரண்ட் வேணும். ஏன்னா எல்லாமே ஒரே ரோல் இருக்கு. கரெக்டா, ஸோ அப்போ டாட் ஹெட் மெனுஸ் இன்னொரு ஹெட் ஒரு பேரண்ட் கொடுத்து இந்த மெனுஸை இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காலம் வச்சு ட்ரை பண்ணோம். அப்படி பண்ணும்போது அந்த கேப் வந்து கரெக்டாக வராது. ஓகேவா, அது பர்ஃபெக்டாக அந்த கேப் டிசைனில் இல்லாத மாதிரி வர மாதிரி இல்லாததுனால நான் இந்த மாதிரி அப்ரோச்சுக்கு போகிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இது எல்லாமே ஒரு பேரண்ட் அப்ளை பண்ணிட்டு டிஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஸ்டைலில் நான் அப்ளை பண்ணக்கூடாது.
அப்போ இந்த இதுக்கு ஜஸ்ட் நான் வந்து ஸ்டைல் ஆட் பண்ணி டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ போய் இது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஸோ இங்கே வந்துருச்சா, இந்த மெனு எல்லாமே பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஓவரால் சைட்லேயும் இருக்குது. ஓவராலாக இதுக்கு 9 காலம் அப்ளை ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போது இது இந்த எல்லா மெனுவும் ஓவரால் ரைட் சைடுக்கு வரணும். அண்ட் அதே மாதிரி ரைட்லேருந்து 120 பிக்சல் தள்ளி இருக்கணும். கரெக்டாக? இதை பண்ணுறதுக்கு நமக்கு 2 வே இருக்குது. 2 விதமாக இதை பண்ண முடியும். ஒன்று, அதாவது இப்போது இந்த மெனுஸை இங்கே இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹோமுக்கு எப்பயும் போல் இங்கே 630 பிக்சல் தள்ளிடலாம். அடுத்து இந்த சர்வீஸ்க்கு 23 பிக்சல் தள்ளி வச்சிடலாம். அபவுட்டஸ்க்கு மார்ஜின் லெஃப்ட் 23, கான்டாக்டுக்கு மார்ஜின் லெஃப்ட் 23 அப்படின்ற மாதிரி நம்மளால் தள்ள முடியும். ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா அது கரெக்டான ரெஸ்பான்சிவாக இருக்காது. நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டுட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த ஹோம் வந்து எவ்வளோ தள்ளி இருக்கணும், மார்ஜின் லெஃப்ட் 630, கரெக்டாக? பட் இந்த ஓவராலாக ஒரு டாப் மட்டும் 26 பிக்சல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் தெரியணுன்றதுக்காக நாங்கள் இருக்குது. ஸோ அதனால் காமனான மார்ஜின் டாப் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹோமுக்கு மார்ஜின் லெஃப்ட் வந்து 630 பிக்சல். அது மாதிரி ஒன்றுக்கும் மார்ஜின் லெஃப்ட் இருக்குது. கரெக்டாக? நான் இப்போ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு வந்து 23 பிக்சல். சேம் இதுக்கும் 23 பிக்சல். அண்ட் இதுக்கும் 23 பிக்சல். ஓகேவா? பட் இதுக்கு வந்து மார்ஜின் ஓகே ஃபைன். ஒரு மெனுக்கும் நடுவில் கேப் வந்து 23 இருக்கு. கரெக்டா? இதுக்கு 23, இதுக்கு 23, எல்லாமே 23. நம்ம இந்த மாதிரி மார்ஜின் லெஃப்ட் அப்ளை பண்ணலாம், இல்லை கேப்புன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ இதை அப்ளை பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி இங்கே வந்துருச்சு. இதுதான் நமக்கு தேவை. ஆக்சுவலி நமக்கு தேவையான இடத்துல அது வந்துருச்சு. இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் இப்போ இதை ரெஸ்பான்சிவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா நல்லா பாருங்க, இந்த மெனுஸ் வந்து இங்கே போயிட்டு மடங்குதா? கரெக்டா? அதாவது இந்த ஹோமுக்கும் இதுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் 630 பிக்சல் எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மார்ஜின் லெஃப்ட் அப்ளை பண்ணியிருக்கோம்ல. நான் அப்படி பண்ணனா இது அடுத்தடுத்த இதுக்கு மடங்கி வரும், இல்லை ஓவர்ஃப்ளோ ஆகும், அந்த மாதிரி ஆகும். ஆனால் இதுக்கு பதிலாக இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணால் இந்த ரெஸ்பான்சிவ் பிரச்சனையை நம்மளால தவிர்க்க முடியும். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன், இதை எடுத்துட்டு இதெல்லாமே ரிமூவ் பண்றேன். ஓகேவா? இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நான் கேப் வந்து எனக்கு 23 பிக்சல் வேணும். அண்ட் ஆல்சோ இந்த எலமெண்டோட ஓவரால் ரைட், இந்த ஓவரால் குரூப்புக்கு டிசைன்ல என்ன இருக்கு, இந்த கான்டாக்ட் தானே கடைசி. அப்போ இதோட ஓவரால் ரைட் என்ன 120 பிக்சல். அப்போ இதோட ஓவரால் மார்ஜின் ரைட் வந்து 120 பிக்சல். அண்ட் இதுக்கு நம்ம டாப்ல அப்ளை பண்ணிட்டோமா? ஸோ இதுல அடுத்தது ஃப்ளோட். ஓகே, இல்லை ஜஸ்டிஃபை கண்டென்ட், ஏன்னா ஹரிசாண்டலா எண்டுக்கு தள்ளணும். கரெக்டா? ஸோ இந்த ரைட் அப்படி தள்ளுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்கே வந்துடும். நான் இப்போ என்னதான் ஸ்க்ரீன் சைஸை மாற்றினாலும் நடுவில் தான் கேப் வருமே தவிர இந்த லெஃப்ட் ரைட் கேப் எனக்கு எப்பயுமே 120ன்றது மெயின்டைன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சா? ஏன்னா இப்போ இங்கே நடுவில் மட்டும்தான் கேப்பு, இந்த நடுவில் இருக்க கேப் தான் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த லெஃப்ட் ரைட் கேப் வந்து ஈக்குவலாக இருக்கும், அந்த கண்டெய்னர் மாதிரி. நான் எவ்வளோ பண்ணாலும் இந்த லெஃப்ட் ரைட்ல கேப் அந்த 120 பிக்சல் மெயின்டைன் ஆகும், நடுவில் தான் கேப் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எந்த வெப்சைட் பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் ரெஸ்பான்சிவ் பண்ணுவாங்க. ஸோ இது எவ்வளோ சின்னதானாலும் அந்த இந்த இதோட கேப் எவ்வளோ குறையுதோ அவ்வளோ இது. இப்போ சொல்லப்போனால் மொபைலுக்கு வந்துருச்சு, இப்போ மொபைல் டிவைஸ்க்கு வந்துருச்சு. அப்படி வரும்போது தான் இங்கே வந்து ஒட்டிக்குது. கரெக்டா? ஸோ அப்போது மொபைல் டிவைஸ் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெனு பார்ன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. மெனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஒன்று ஓப்பன் ஆகும். நேவ் பார்ன்னு சொல்லுவாங்க அது.
ஸோ அந்த நேம் பார் வச்சுருவாங்க. ஸோ அப்போது மொபைல் வரைக்குமே இது நல்லா இருக்கு ரெஸ்பான்சிவாக. எந்த ரெஸ்பான்சிவ்னா ஓவர்ஃப்ளோ இருக்கக்கூடாது, நமக்கு லுக்கு பார்க்க நல்லா இருக்கணும். பூட்ஸ் அந்த ஒரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதாவது டேபுக்கு ஒன்று, மொபைலுக்கு ஒன்று, அந்த டிசைனை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போது நம்மளால எல்லாமே இந்த இடத்துல எந்த ஓவர்ஃப்ளோ இல்லை, எந்த லுக் வைஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகலை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ளோட், அதாவது ஓவராலாக ரைட் தள்ளிட்டு ரைட்லேருந்து 120 பிக்சல் கேப் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தள்ளிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ரோச் வந்து எல்லா டிவைஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவே இது கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கு இந்த மாதிரி. இது கண்டெய்னர்னா நம்ம இந்த இதை பற்றி ஒரே படிக்க தேவையில்ல, காலமாக நம்ம பிரித்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணி, ஓகேவா? கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணால் நம்ம இந்த மாதிரி, ஏன்னா அது வந்து ஓவரால் வித் எடுத்துக்கும் கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம வேற ஆப்ஷனே கிடையாது, ரைட் சைட் தள்ளி நம்ம நகர்த்திக்கணும். அதுதான் பெஸ்ட். இதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மார்ஜின் லெஃப்ட் ஒன்றுக்கு தள்ளி அந்த மாதிரி நம்மளால கொண்டு போக முடியும். ஆனால் அந்த ஒரு பிக்சலுக்கு மட்டும்தான், 1440க்கு மட்டும்தான் அது நல்லா இருக்கும். மீதி எந்த பிக்சல்லையும் அது நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ அது நல்லா எல்லா பிக்சல்லையும் பார்க்க லுக் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த அப்ரோச் ஒரு பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ கண்டெய்னர் கீழே வந்து இன்னொரு டிசைன் இருக்குல்ல, ஜஸ்ட் இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பட் நான் அந்த கண்டெய்னர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஜஸ்ட் டக்குன்னு எடுத்துறேன். இப்போ இங்கே 3 பாக்ஸ் இருக்கா? இதோட ஓவரால் லெஃப்ட் ரைட் 1200, கரெக்டா? ஸோ அப்போ இதுக்கு ஒரு கண்டெய்னருக்குள்ள வருது. ஏன்னா 1200 1800 ஈக்குவல். லெஃப்ட் ரைட் நான் கேப் விடணும். அட் த சேம் டைம் நான் வந்து அப்போ என்னோட கண்டெய்னர் சைஸ் 1000, அதாவது 1440ல் 120 120 240 போயிடுச்சுன்னா 1200, கரெக்டா? ஸோ அப்போ கண்டெய்னருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த 1400க்கு 1200 நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த செக்ஷன் இருக்கு. அப்போ டாட் கண்டெய்னர் டாட் ரோ டாட் காலம், அங்கே வந்து பாக்ஸஸ் 3 பாக்ஸ் இருக்கு, நம்ம வரலாம் பிரிக்கலாம். ஓகேவா? அதுவும் நம்ம பிரிக்கணும். ஆக்சுவலி 3 பார்ட்டாக கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டு வரலாம். ஸோ P-0 G-0, ஓகேவா? இப்போ இங்கே 3 கார்டு இருக்கு, அதாவது 3 பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ அசம்ஷன் 3 பாக்ஸ் இருக்கு. ஓகே, இதுல சம் கண்டென்ட் இப்போதைக்கு 3 பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 3 பாக்ஸோட வித் வந்து 380.5, நியர் 380 381 கூட வச்சுக்கலாமே, இல்லை 380 381, anything is fine. அப்போ 380 இருக்கு. நடுவுல கேப் வந்து ஒரு 28.4 இருக்கு, 29 28. ஓகே. ஸோ அப்போ 1200னா ஒரு காலமோட சைஸ் என்னவா இருக்கும்? கண்டெய்னர் சைஸ் 1200. நம்ம இதுக்கு முன்னாடி கண்டெய்னர் சைஸ் 1440, அப்போ ஒரு காலமோட வித் 120ன்னு பார்த்தோம். அப்போ 1200னா ஒரு காலமோட சைஸ் என்னவா இருக்கும்? இது கண்டெய்னருக்குள்ள பண்ண முடியுமா முடியாதான்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ கண்டெய்னர் சைஸ் 1200, அப்போ ஒரு காலமோட சைஸ் என்ன? 100. ஓகே, யா 100. ஸோ அப்போ இங்கே 380 அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னா 4 காலம்குள்ள இதை வந்து ஆக்குபை பண்ண முடியும் 380னா. அப்போ 4 காலம், அப்போ ரிமைனிங் வந்து ஒரு 20 பிக்சல் இருக்கும். இங்கே கேப்பும் ஒரு 28 பிக்சல் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு 29 இருக்கு. ஸோ நம்மளால இதை வந்து பண்ண முடியும். அப்போ இப்போ 4 காலம் கொடுக்கலாமா? 380, அப்போ 4 காலம்னா 400 பிக்சல். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த காலம் 12 3 பார்ட்டா பிரிக்க போறேன், 4 நாளா. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் 3 டைம், 3 பிரிச்சிடறேன். 4 4 12 வந்துடும் டோட்டலா. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள அந்த கார்டு வேணுமா? ஐ மீன் அந்த ஒரு பாக்ஸ் வேணும், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஸோ அதுக்கு ஒரு டிவ் சும்மா வச்சுக்கலாம். மேபி கார்டு சும்மா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 பாக்ஸ். இதை காப்பி பண்ணி
இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு சில ஸ்டைல் அப்ளை பண்ணோம். ஏன்னா அது வந்து ஒரு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வித்து ஹைட்டு அதெல்லாம் இருக்கா. ஸோ டாட் பேரண்ட் இதோட இது வந்து நமக்கு 380 பிக்சல். கரெக்ட், 380.5 பிக்சல்னு வச்சுக்கலாம். இதோட ஹைட் என்ன, 450. ஸோ 450 பிக்சல் 450 பிக்சல். இதோட பேக்ரவுண்ட் கலர் ஒயிட், ஐ கெஸ். யா ஒயிட். அப்போ இந்த பேக்ரவுண்டு இதுவும் ஒயிட்டு தானா? ஓகே. ஸோ இது ஒயிட்டு, இதுக்கு ட்ராப் ஷேடோ ஒன்று அப்ளை ஆகுது, அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ட்ரிபிள்-F அண்ட் இதுக்கு பாக்ஸ் ஷேடோ ஒன்று அப்ளை ஆகுது 01248 இந்த கலர். ஸோ பாக்ஸ் ஷேடோ 012 0 பிக்சல் 12 பிக்சல் எனக்கு 48 பிக்சல். Then the color plate. So 48 pixel. This color 48 0 போட்டு அப்புறம் கலர் பிளேட். ஃபைன். ஸோ இப்போ இந்த 3 இருக்கா, சேவ் பண்ணிட்டேன். லெட்ஸ் see எப்படி வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் இருக்கா, தெரியுதா? 3 பாக்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 440. ஓகே, ரொம்ப ஒட்டிட்டு இருக்கு. பட் நான் இது இப்போதைக்கு சும்மா மார்ஜின் டாப் வந்து சும்மா அப்ளை பண்ணுறேன். ஒரு மார்ஜின் டாப் ஒரு 100 பிக்சல் சும்மா டிஃப்ரென்ஸ் தெரியணும், அதுக்காக 100 பிக்சல் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப ஒட்டிட்டு இருக்கு அதுக்காக ரொம்ப. ஓகே, ஸோ இங்கே 3 பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேப் இருக்கு, அது வந்து அந்த காலமோட ரிமைனிங் கேப் அது. ஓகேவா? ஸோ இங்கே கேப் இருக்கு, அப்போ அந்த இடத்துல கேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடுச்சு, அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3 பாக்ஸ் இருக்கு. மேபி கலர் தெரியணுன்றதுக்காக கலரை மட்டும் இப்போதைக்கு மாற்றிக்கவா, ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கலாமா? ஆனால் ஒரு லைட் ஏதாவது லைட் கலர் ஏதாவது ஒன்று போகலாம். ஓகே, இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பாக்ஸ். இப்போ காலம் 4ஓட வித்து 400, ஆனால் நம்ம பாக்ஸோட வித்து 380. அப்போ ரிமைனிங் 20. ஆனால் இதுக்குள்ள கேப் எவ்வளோ, 28. அப்போ நான் இந்த 2வது பாக்ஸை 8 பிக்சல் தள்ளணும். கரெக்டா? அப்போ 2வது பாக்ஸை மட்டும் நான் வந்து 8 பிக்சல் மார்ஜின் லெஃப்ட் தள்ளணும். அப்போதான் எனக்கு அந்த ஒரு கேப் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகும் 2வது பாக்ஸுக்கு. இப்போ 2வது பாக்ஸுக்கு 3வது பாக்ஸுக்கு கேப் 29. ஸோ நீங்கள் ஆல்ரெடி 8 ப்ளஸ் ஒரு 380 388. அப்போ ரிமைனிங் 400ல் மீதி 12 பிக்சல். அப்போ 12 பிக்சலுக்கு கேப் இருக்கு, மீதி 29. 29ல் 12 போச்சுன்னா 7 ஒரு 17 பிக்சலா. ஸோ இதுக்கு மார்ஜின் லெஃப்ட் 17 பிக்சல். இப்போ கரெக்டாக இருக்கா செக் பண்ணுவோமா? இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கா அந்த கேப்பு? ஈவனா இப்போ நம்ம பிரிச்சாச்சு. இப்போ நான் அந்த இதை ஃபுல்லாக கவர் பண்ணால் எண்ட் டு எண்ட் இதை ஒட்டிக்குச்சு. ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக இருக்கா? நமக்கு தேவையானது பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த இது கண்டெய்னருக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் இது என்னதான் பெருசு பண்ணாலும் இல்லை சின்னது பண்ணாலும் அந்த கண்டெய்னருக்குள்ளேயே அது வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணும். இங்கே வந்து கண்டெய்னரோட சைஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த இதோட ஐ மீன் கண்டெய்னர் சின்ன, அந்த காலமோட சைஸ் 320. ஆனால் நம்ம அந்த பாக்ஸோட சைஸ்
380. அதனால இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிச்சு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தடவை பண்ணலாம்? இதுக்கு ஒரு வழி இருக்கு. இதுக்கு என்ன தடவை பண்ணலாம்? நம்ம வித்து அப்ளை பண்ணோம்ல, அதை பர்சன்டேஜில் அப்ளை பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு என்ன வித்து வேணும்? 1440க்கு 380 பிக்சல் வேணும், கரெக்டா? அப்போது ஜஸ்ட் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு தேவையானது 380. ஆனால் ஓவரால் காலமோட சைஸ் 400 இன்டூ 100%. அப்போ 95% அதோட வித்து. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், வித்து 380ன்னு இல்லாமல் 95%. ரெண்டும் ஒன்று தான், கரெக்டாக? நான் ஹோவர் பண்ணி காட்டுறேன் அந்த வித்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு. 95% கொடுத்து 1440 தானே? ஸோ 1440 ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நான் ஹோவர் பண்ணணும். 380 பிக்சல் அப்ளை ஆகுதா? இங்கே வித்து பார்த்தீங்கன்னா 95%. இதோட வித்து 380 பிக்சல். ஓகேவா? ஸோ நான் இப்போது இதை பண்ணனா என்ன ஆகுனா, என்னோட காலமோட வித்துக்கு ஏற்ற மாதிரி அதில் 95% இந்த பாக்ஸ் வந்து கவர் பண்ணிக்கும் வித்து. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது என்னோட காலம் சைஸ் எவ்வளோ சின்னதானாலும் கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி என்னோட உள்ளுக்குள்ளே இருக்க இந்த பாக்ஸோட சைஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவாக வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ எதுவுமே ஓவர்ஃப்ளோ ஆகலை, எதுவுமே ஆகலை, பர்ஃபெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாக்ஸு. ஸோ வித் வந்து பர்சன்டேஜில் கொடுத்ததுனால, பிக்சலில் கொடுக்காததுனால. பிக்சலில் கொடுத்தா அது வந்து ஃபிக்ஸ்டு, கரெக்டாக? ஆனால் இதே பர்சன்டேஜில் கொடுத்தா அதோட பேரண்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த பர்சன்டேஜ் அப்ளை ஆகும். அப்போ இந்த பாக்ஸோட பேரண்ட் எலமெண்ட் நம்மளோட காலம் 4. அப்போ அந்த காலம் 4ஓட வித்தில் 95% எனக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னு தான் அர்த்தம் இதுக்கு, கரெக்டாக? ஸோ அப்போது என்னோட கண்டெய்னரில் இருக்க காலம் 4ஓட சைஸ் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ என்ன எப்படி நம்ம ரெஸ்பான்சிவ் பண்ணாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ ஐ திங்க் கண்டெய்னர் அண்ட் கண்டெய்னர் ஃப்ளூயிட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணதும் புரிஞ்சுதா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ வித்து வேணும், நம்மளோட எலமெண்ட்டோட வித் என்ன, அடுத்தது அந்த பேரண்ட் எலமெண்ட்டோட வித்து, இது ரெண்டும் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக வித்து வந்து பர்சன்டேஜில் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு கண்டெய்னருக்குள்ளே யூஸ் பண்ணும்போது. அப்போ தான் வந்து டைனமிக்காக நமக்கு ரெஸ்பான்சிவ் பண்ணும்போது அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நமக்கு பர்சன்டேஜில் இருக்கும்போது நம்ம நிறையா போயிட்டு மாற்றிட்டு இருக்கணும்னு எதுவும் இருக்காது, ஈஸியாக இருக்கும் பர்சன்டேஜில் அப்ளை பண்ணால். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பர்சன்டேஜில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள், வித்து மட்டும். ஓகே, வேணும்னா வேறு ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம், பட் மோஸ்ட்டாக வித்து ட்ரை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ஓகே, ஸோ தென் இந்த டிசைன் லிங்க் மேபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் இன்வைட் கொடுங்க. உங்களுக்கு மேபி ஆக்சஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டெய்னர் ஃப்ளூயிட் அண்ட் கண்டெய்னர் எல்லாமே அந்த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் வச்சு எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கண்டெய்னர் முடிஞ்ச அளவுக்கு கண்டெய்னர் காலம் அந்த ரோவில் காலம்ஸை மல்டிபிளாக பிரிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அந்த காலம்குள்ளேயும் நம்மளால் நெஸ்டடாக காலம்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காலம் இதுதானே நம்ம ஒரு காலமாக பிரிச்சு, இந்த காலம் 4 இதுக்குள்ள 3 இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அது யார் சொன்னாங்கன்னு ஒரு இருக்கு, அதுக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கு. அப்போ இந்த 3 இருக்கு, இந்த 3 நான் கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ நான் இப்போ இந்த காலம் 4க்குள்ள இன்னொரு 3 ரோ வேணும் எனக்கு. 3 எலமெண்ட் தனித்தனியாக தானே இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள, ஸோ இங்கே இருக்கா, இதான் ஃபர்ஸ்ட் பேரண்ட். அப்போ நான் இதுக்குள்ள 3 ரோ நான் கிரியேட் பண்ணும். டாட் ரோ into 3. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 காலம், இந்த 3 ரோக்குள்ள எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டாட் காலம் 12. அப்போ இதுக்குள்ள எனக்கு தேவையான எலமெண்ட்டை நான் கொடுத்துப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்கா, அப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து ஒரு டிவ் கொடுத்து ஸோ ஜஸ்ட் இதை கொடுத்துருவேன்.
இப்போ அடுத்தது இந்த டெக்ஸ்ட், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த காலம் டோல், ஏன்னா செகண்ட் ரோ தானே இது. ஸோ அப்போ இங்கே ஒரு டிப் கொடுத்து இதை நான் இங்கே டெக்ஸ்ட் கொடுத்துருவேன். அடுத்தது இங்கே ஒரு சர்க்கிள், ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் 100க்கு 100 கிரியேட் பண்ணி பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்ணால் வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டிவ், ஸோ இதில் ஸ்டைல் அப்ளை பண்ணி வித் 100 பிக்சல், ஹைட் 100 பிக்சல், அண்ட் பேக்ரவுண்ட் கலர் தெரியணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு வேற ஒரு லைட் கலர் சும்மா போகலாம். ஓகே, கொஞ்சம் டார்க் கலராக இருக்கட்டும். சர்க்கிள் தானே வேணும் நமக்கு. பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 50% அப்ளை பண்ணால் பாதிக்கு பாதி, அப்போ ஒரு பியூர் சர்க்கிள் கிடைக்கும் 100-100ன்றதுனால. இப்போ நம்ம இதை போயிட்டு அப்படியே பார்த்தோம்னா இங்கே வந்துருச்சா, 3 இது வந்துருச்சா இதில். ஸோ இப்போ இதை நமக்கு எங்கெங்கே நகர்த்தணுமோ அதெல்லாம் நகர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு வந்து லெஃப்ட் ரைட் கேப் இருக்கு, அது 70 பிக்சல், டாப் 66 பிக்சல் இருக்கு. இதுக்குன்னு ஒரு ஃபாண்ட் சைஸ் இருக்கு, அதெல்லாம் அப்ளை பண்ணோம். எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்டா, இதுக்கு வந்து பேடிங் வந்து லெஃப்ட் ரைட் வந்து 70 பிக்சல், டாப் வந்து டாப் 66, பாட்டம் 26. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா பேடிங் டாப் வந்து 26 பிக்சல், ரைட் வந்து 70 பிக்சல், பாட்டம் வந்து எவ்வளோ பார்த்தோம், பாட்டம் 26, டாப் வந்து 66, டாப் வந்து 66, 70, இங்கே தான் பாட்டம் தான் 26 பிக்சல், அண்ட் லெஃப்ட் சைடு 70 பிக்சல். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இந்த இதுக்கு ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி அதெல்லாம் என்ன அப்ளை ஆகுதோ அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இதுக்கும் அந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இதனால இந்த இதை வந்து பொசிஷன் பண்ண முடியும் பர்ஃபெக்டாக. ஸோ இந்த பொசிஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு எங்கே வேணுமோ அது வந்து பொசிஷன் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டை நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம். இங்கே மெயினாக நான் சொல்ல வர்றது, இங்கே நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலம் 4 3 ரோவாக பிரித்து அதுக்குள்ள ஒரு காலம் 12 போட்டு, ஏன்னா ஒரே ஒரு கண்டென்ட் தான் அந்த ரோல இருக்கு. ஸோ அப்போ அந்த காலம் 12 போட்டு 3 ரோவாக பிரித்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு காலம்குள்ள நம்மளால எத்தனை ரோஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும், அந்த ரோஸ்க்குள்ள எத்தனை அந்த ஒரு 12 காலம் எப்படி வேணா ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இங்கே ஒன்று இருக்கிறதுனால காலம் 12 நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ மெயின்லி இதுதான் மெயின் விஷயம். ஒரு காலம்குள்ள எத்தனை ரோ வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நீங்களும் இந்த மாதிரி ரோஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை ரெஸ்பான்சிவ் பண்ணும்போதும் அந்த பாக்ஸை விட்டு அந்த கண்டென்ட் வெளியே வராது. அந்த பாக்ஸ்க்குள்ளேயே தான் அது இருக்க ட்ரை பண்ணும், அந்த காலம்குள்ளே தான் இருக்க ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த காலம் விட்டு வெளியே வர இந்த வித்தை விட்டு வெளியே வரவே வராது காலம்குள்ளே இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அதனால உள்ளுக்குள்ளேயும் நெஸ்டடா நம்ம இது வந்து நெஸ்டட் ரோ, நெஸ்டட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஸ்டட்னா உள்ளுக்குள்ள. ஸோ உள்ளுக்குள்ள நம்மளால அப்ளை பண்ண முடியும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஸோ தென் வேற ஏதாவது யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா இன்னைக்கு பார்த்த லெசன்ஸ்ல?